இன்றைக்கி வந்து நம்ம சேட்டைக்கார கோழியை தான் நம்ம கட்டி போட்டிருக்கோம். இவள் பண்ண சேட்டையால் இங்கே ஒருத்தையும் தண்டனை அனுபவிச்சிட்ருக்கேன், அங்கே ஒருத்தையும் தண்டனை அனுபவிச்சிட்ருக்கேன். ஏன் அப்படின்றத வீடியோவில் இடையில சொல்கிறேன். இப்போ இது எத்தனை பேர் இருக்காங்கன்றதை பார்ப்போம். இதில் 7 பேர் இருக்காங்க. மொத்தம் 10 பேர் இருந்தாங்க. இதில் 3 பேர் வந்து இல்லை. இப்போ அதுக்கான காரணத்தை நான் வீடியோவில் நடுவில் சொல்கிறேன். இப்போ இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ இவங்க இங்கே கட்டி போட்டு அதுக்கு தண்ணி அது இறலாம் இங்கேயே வச்சுட்டேன். நான் இந்த இடத்துல நிழல் மாதிரி கீழே மரம் இருக்குது. இந்த மரத்தோட நிழலில் கீழே அடைஞ்சிருக்காங்க. சேஃபாக இருக்காங்க. இப்போ இவங்க இவங்களையும் கட்டி போட்டு இந்த மரத்தில் அதே மாதிரி இறை போட்டுட்டு பக்கத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இவங்களும் இந்த மரத்துக்கும் கீழே சேஃபாக இருக்காங்க. இப்போ இன்னொருத்தி எங்கே இருக்கான்னு பாருங்கள். அவளுக்கு சூப்பரான இடத்துல இருக்கா. அவளை வாங்க போய் பார்த்துடலாம். இப்போ கருப்பி எங்கே இருக்கான்னு பாருங்கள். ஒரு அழகான ஒரு கூடாரத்துக்குள்ளே இங்கே இருக்கான். இவளை வந்து இங்கே கட்டி போட்டு அவளுக்கு தேவையான இறையெல்லாம் போட்டிருக்கேன். தண்ணி இன்னும் வைக்கலாம், இனிமேல் தான் வந்து வைக்கணும். இங்கே சேஃபாக வந்து இவங்க அடைஞ்சிக்கிடுவாங்க. இவங்க அங்கெல்லாம் போய் மேய்ஞ்சிட்டு தேவைப்படுற நேரம் இங்கே வந்து அடைஞ்சிக்கிறாங்க. சேஃபாக இருக்காங்க. இப்போ இது வந்து சுண்டைக்காய் செடி. சுண்டைக்காய் செடியிலே வந்து நான் மேலே வந்து இந்த மாதிரி சாக்கு போட்டு இதுக்கு ஒரு நிழல் மாதிரி ரெடி பண்ணி இங்கக்குள்ளே கட்டி போட்டாச்சு. இங்கெல்லாம் அவங்க போய் மேய்ஞ்சிட்டு அப்படியே வந்து இங்கே இருந்துக்கிடுவாங்க. நீங்கள் நினைக்கலாம், ஏன் தாய்க்கோழி வந்து கட்டி போட்டிருக்கீங்க, எப்படி வந்து காப்பாற்றும் அப்படின்ற நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் தாய்க்கோழி பண்ணுற தப்புனால தான் இப்போ நிறைய கொஞ்சம் வந்து இறந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல எனக்குள்ளே மேய்ஞ்சிட்டு இருந்தால் நம்ம பார்த்துருவோம், ஒரு சவுண்டு விட்டால் நம்ம பார்த்துருவோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப தூரம் தாண்டி இந்த செட்டு இருக்குது பார்த்திங்களா, இந்த செட்டு தாண்டி ரொம்ப தூரத்தில் போய் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி போனாங்க. அதனால் அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு வலசாரன்னு ஒரு பறவை இருக்குது. அந்த பறவை வந்து 3 கோழி குஞ்சு ஒரே நேரத்தில் வந்து நிறைய பறவைகள் வந்து மொத்தமாக தூக்கிட்டு போயிடுச்சு. தூக்கிட்டு போனதுனால இப்போ நம்ம இவங்கெல்லாம் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்றக்காக இந்த மாதிரி நம்ம செட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இங்கேக்குள்ளேனா நம்ம வீடு பக்கத்தில் இங்கேயே இருக்குது. இப்போ வீடு இங்கே இருக்கிறதுனால நம்ம ஒரு சவுண்டு விட்டோம் அப்படின்னா இதை வந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு க்ளூ கிடைக்கும். ஏதாவது ஒரு சவுண்டு கேட்டால் நம்ம டக்குன்னு எழுந்திரிச்சு வந்து பார்த்துடலாம். அதுக்காக காலையில் ஒரு 10 மணி வரைக்கும் இவங்களை வந்து மேய விட்டுட்டு மிச்ச நேரத்தில் அந்த வெயில் இருக்க நேரத்தில் வந்து இந்த மாதிரி அடைச்சி போட்டுருவேன். அடைச்சி போட்டு ஒரு 4 மணிக்கு நான் திறந்து விட்டேன் அப்படின்னா அழகாக போய் மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு சேஃபாக வந்துடுறாங்க. இப்படி தான் இவங்களாம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி அதில் 5 கோழி மொத்தம் 6 இருந்துச்சு. அந்த செவலக்கோழியில் அதில் வந்து ஒன்று இறந்து போச்சு. அது எப்படி இறந்துச்சு அப்படின்னா, அது வந்து நம்ம பெரிய கோழிக்கு வந்து நெல் போட்டிருந்தோம். அது தெரியாமல் வந்து அதை சாப்பிட்டதுனால அது விக்கி குஞ்சுலேயே அது இறந்து போச்சு. இப்போ வந்து இதில் எப்பயும் போல் எல்லாமே இருக்காங்க. அந்த சேட்டைக்கார கோழியில் 3 இல்லை, அந்த செவலையில் 1 இல்லை. இப்போ மிச்சம் இருக்கவங்களாம் இருக்காங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இவங்க என்னென்ன சேட்டை பண்ணுறாங்க, எத்தனை பேர் மறுபடியும் மீண்டு வர்றாங்க அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. பாய்.